யாரு யார கல்யாணம் பண்ணா எனக்கென்ன, நான் பொறாமையெல்லாம் ஒன்னும் படல என ஓப்பனாகவே பேட்டியளித்திருக்கிறார் நடிகை சமந்தா. அவரோட பக்குவமான பேச்சு லேடி அரவிந்த் சாமியா இவங்க என யோசிக்க வைக்கும் அளவுக்கு இருக்கு. இவங்க அமெரிக்காவின் நியூயார்க்கை சேர்ந்த தனியார் இதழின் இந்திய பிரிவுக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க. அதுல தன்னைத்தானே மெருகேற்றியது எப்படி என ஒரு இளம் ஞானி மாதிரி பக்குவமா பேசியிருக்காங்க. இந்த சமூகத்துல ஒரு பெண்ணுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு பார்த்து தான் அவங்களுக்கான ரூல்ஸையே அமைக்கிறாங்க என சொல்லியிருக்காங்க சமந்தா. அப்படி சொல்லும்போது என் பின்னாடியும் யாராச்சும் இருந்திருக்கலாம், ஆனா பரவாயில்ல, நான் தப்புல இருந்து கத்துக்கிட்டு நானா உருவாகிறேன் என சிரித்தபடியே தன்னுடைய வேதனையை மறைச்சு பேசியிருக்காங்க. சமந்தாவின் முன்னாள் கணவர் நாக சைத்தன்யா நடிகை ஷோபிதா துலிபாலாவுடன் திருமணம் செய்து வாழ்ந்து வருகிறார். இந்த நிலையில் திருமணம் செய்து மூவான் ஆகி போனவர்கள் பற்றி உங்களுக்கு மகிழ்ச்சியா பொறாமையா என அந்த பேட்டியில் கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு என் வாழ்க்கையில பொறாமை மட்டும் எப்பவுமே இருக்காது, பொறாமை தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். என் வயசுல எல்லாம் பெண்கள் திருமணம் செய்து குழந்தை பெறாவிட்டால் எத்தனை தலைமை பண்போடு வெற்றிகரமா அவர்கள் வாழ்ந்தாலும் வாழ்க்கை முழுமையடையாது என சமூகத்தில் ஒரு மனப்பான்மை இருக்கிறது. அது முற்றிலும் தவறு என கருத்து கூறியிருக்கிறார் சமந்தா. சொல்றதுக்கெல்லாம் ஆமாசாமி போடுற கூட்டத்தை மட்டும் கிட்ட வச்சுக்க கூடாதுன்னு சொல்லி இருக்காங்க. என்னப்பா இது, ஜால்ரா கோஷ்டி கூட இருந்தா ஒரு பூஸ்ட் தானே, அதுவும் ஒரு மாதிரி நல்லா தானே இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு அவங்க காரணமும் சொல்லியிருக்காங்க. ஓப்பனா ஒத்துக்கணும்னா நடிகர்களில் பலர் சுய கருவிகள் எனப்படும் நார்சிஸ்டிக்காக இருக்காங்க. அப்படி இருக்கிறவங்க தன்னை சுத்தி ஆமாசாமி போடுறவங்களை வச்சுக்கிட்டா அது நமக்கு நாமளே சூனியம் வச்சுக்கிற மாதிரி. அதை புரிஞ்சுக்கிறதுக்குள்ள உங்க கண்ட்ரோல் மீறி சுழல்ல மாட்டிப்பீங்க என சொல்லி இருக்கிறார். அப்படிப்பட்டவங்க கிட்ட இருந்து எப்படி தன்னை காப்பாத்திட்டாங்க என்பதையும் அந்த பேட்டியில சொல்லியிருக்காங்க நடிகை சமந்தா. நான் தியானம் செய்வேன், நான் எந்தெந்த கேள்விகளை எதிர்கொள்ள கஷ்டப்பட்டு அதையெல்லாம் அவாய்ட் பண்றேனோ அந்த கேள்வி எனக்கு நானே கேட்டுட்டு அதை பத்தி ஆழமா சிந்திப்பேன். நம்மளை மேம்படுத்துற விமர்சனங்கள் கேலிகளுக்குள்ள ஒழிஞ்சிருந்தாலும் அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துப்பேன். அது என் மூளையை தெளிவா வச்சுக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். இதனால என்னவா இருந்தாலும் ஓப்பனா பேசுற நேர்மையானவங்க கிட்ட மட்டும் பழகுவேன் என சொல்லியிருக்காங்க. இந்த பேச்சை கேட்டதும் உங்களோட ஆமாசாமி யாருன்னு முதல்ல நினைவுக்கு வராங்களோ அவங்கள டேக் பண்ணுங்க. ஏதோ எங்களால முடிஞ்சது கொளுத்தி போட்டாச்சு.